வளமையாவே நார்மலா ஏப்ரல் அப்படித்தான் போடுறோம் நாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வேலைக்கு வெயில் வந்தபடியா வந்து வீட்டுக்குள்ள வைக்கல இது கொஞ்சம் நீட்டா இருக்கும் அந்த வடிவம். எல்லாரும் இங்க முருகை கண்டு வச்சா பிரயோசனம் இல்லையான்னு சொல்லிங்கன்னா நீங்க என்ன நோக்கத்தோட இதை வச்சு ஒவ்வொரு வருஷம் கொண்டு வரல. நாளைக்கு மரமா இருந்து ஒரு தொகை கிலோ கணக்குல வந்தது. அப்ப இது இப்ப ஒரு 3-4 வருஷமா இருக்கு. சுரந்த நீத்து பூசணி, சுரக்க நீத்து பூசணி, இது வெண்டிக்காய் காய்க்கு மட்டும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே. இந்த பப்பாசி காய்ச்சா உண்மையில நாங்கள் பலாக்கன்று பார்க்க போறோம். போன கறிவேப்பில கண்டு இதுல பாக்குறீங்க. இப்ப இதுல பூச்சிகள் வராம இருக்கிறது பழத்தை பார்க்க வடிவா இருக்குன்னு அக்கா வாங்கிட்டா. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் அகத்தி கண்டு, முருங்கை மரம், முருங்கை காய் விதை போட்டு அது கண்டா வருது, அதை பார்க்க போறோம். மிளகண்டு தேசிக்கண்டு பார்க்க போறோம். என்னோட கூட நிக்கிற அக்காவை உங்களுக்கு தெரியும், அகத்தி விஷயம் கதைச்ச போதுதான் வெளியில வந்தவ. போன சமருக்கு அகத்தி திரும்ப இந்த சமருக்கு வந்தாச்சு. அது வருஷம் அந்த அகத்தின்றது அக்கா உள்ள பயிருக்குலயே அதைத்தான் விரும்பி நடுவா, அதுவும் முருங்கையும். அப்ப இந்த முறை நேரத்துக்கு அக்காவை பிடிச்சாச்சு. என்னன்னு பாப்போம். இப்ப நீங்கள் இந்த விதை போட்டு போடுற நீங்கள் வளமையாவே இந்த காலத்துல வளமையாவே நார்மலா ஏப்ரல் அப்படித்தான் போடுறோம் நாங்க. இந்த முறை கொஞ்சம் வேலைக்கு வெயில் வந்தபடியா கொஞ்சம் வேலைக்கு போட்டு பார்ப்போம் போட்டு அப்ப இந்த முறை வேலைக்கு போட்டு இருக்கிறீங்க. இதுல நிக்கிறது இந்த அகத்தி விதை போட்டு முளைச்சு வந்திருக்குது பாக்குறீங்க. இது எவ்வளவு நாள் போட்டு? இந்த இப்ப 2 கிழமை இருக்கும். இது எல்லாம் 2 கிழமை தான். இது அந்த அகத்தி எல்லாம் 2 கிழமை. போன வருஷத்தான் விதை இருந்து போட்டேன் நான். இது திரும்ப இந்த வருஷம் திரும்ப புதுசா இந்தியாவில இருந்து எடுத்து திரும்ப போட்டேன். இவ்வளவு நெருக்கமா போட்டிருக்கிறீங்க. இது எடுத்து நடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இப்படியே பின்னால அமர்த்தி எடுத்து திரும்ப அந்த நட்டுட்டு சின்ன சாடிக்கு சொப்புக்குள்ள நட்டுட்டு திரும்ப நல்ல வெயில் வந்தோடனே சமர் வந்தோடனே நிலத்துல நட்டு விடுறேன். நிலத்துல இதை நீங்க பாக்குறீங்க அன்பர்களே. எப்படி அக்கா வச்சிருக்கிறான், இது எங்க வாங்கினீங்கன்றதை ஒருக்கா சொல்லுங்க. இது இல்ல இப்படியே விக்குது. 3-4 செட்டு 3 யூரோ. இதுக்கு மூடியும் இருக்குது. அப்ப குளிரன்னா மூடி நாங்க இரவுல மூடி விட்டுட்டு வெயில் முடிய வரைக்குள்ள திறந்து விடுறது. இரவு மூடி விடுற. நீங்க இதுக்குள்ள நீங்க அன்பர்களே தண்ணி விடுறேன்னு சொன்னால் இப்ப சில பேர் அளவுக்கு மிஞ்சி ஸ்ப்ரே பண்ணி, அதாவது இங்க பாக்குறீங்க அக்கா அளவாய அந்த ஸ்ப்ரே பண்ற இதுவும் வாங்கி வச்சிருக்கா. அப்ப அளவா கையுக்கு அடக்கமாயும் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் கறி ஓரத்துல அண்டி மேசை வச்சுட்டு மேசைக்கு மேல வச்சிருக்கிறா. இது ஒவ்வொரு நாளும் எத்தனை தினம் காலமையும் பின்னேறவும் எந்த அளவில் அடிப்பீங்க பாப்போம். இப்ப இப்படி அடிச்சு விடுறது. பின்னேரம் அடிச்சு விடுவீங்க. அப்ப கொஞ்சம் கூட வளர்ந்தா போலதான் கொஞ்சம் கூட தண்ணி வெயில் வர்றபடியா டக்குன்னு காய்ஞ்சிடும். அதால வந்து பார்த்துட்டு தண்ணி காய்ஞ்சிருந்தா அமர்த்தி பார்த்துட்டு அப்படியே விடலாம். இது முளைச்சு 2 கிழமை இல்ல, இதுவரையில ஸ்ப்ரே பண்ணி தான் அடிபடுது. இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்ததுன்னு சொன்னா கெதியில காயும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு கீழே தண்ணி கொஞ்சம் விட்டா கொஞ்சம் ஈரலிப்பாயும் வச்சிருக்கும். கொஞ்சம் டக்குண்டு காஞ்சு அது மரம் வாடாத மாதிரி வச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் இப்படி வாங்கி இதண்டலாம். அதாவது இப்ப நீங்க வெளியில வைக்க மாட்டீங்க, வீட்டுக்குள்ள தானே ஜன்னல் கறி ஓரமா வெளிச்சம் படுற இடமா வச்சுட்டு இப்படி மூடி பிறகு பகல்ல வெயில் வரைக்குள்ள திறந்து விடலாம். இப்ப நீங்க 2 கிழமைன்னு சொல்றீங்களோ, இன்னும் 1 கிழமை போக நீங்க கீழே தண்ணிய விட்டீங்கன்னு சொன்னால் தண்ணிய நோக்கி இந்த மரம் வேர் தண்ணிய இழுக்க போகல, வேர் கூடுதலா வேர் வச்சு வருது நகர்த்தி. முதல் 2 இனி அடுத்த இலை வச்சு வர நீங்க கீழே தண்ணி விட தெரியும். சரியா இருக்கும். 2 அது சில நேரங்கள்ல சரிஞ்சு நிப்பார், பிறகு ஒருக்கா எழும்பி வருவார். இப்படி நீங்கள் விதைகள் போடுறது அகத்தி விதையா இருக்கட்டும், வெண்டி விதை, இப்ப மிளகாய் விதை, கத்தரி விதையை விட்டுட்டு மற்ற விதைகள் கண்டா புடுங்கி நடுற இதுக்கு இந்த இப்படியான அமைப்பு அல்லது இப்படி நீங்க கட்டாயம் வாங்கணுமென்று இல்ல, வாங்க விரும்புறவே வசதி. இப்படி மூடி வச்சு கீழே தண்ணி விட இது வந்து வீட்டுக்குள்ள வைக்கல, இது கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். அந்த வடிவாயம்
வெளியில கொஞ்சம் ஒன்றும் அந்த மண் சிதறப்படாது. உண்மைதான், அடக்கமா பார்க்க உண்மையிலே அழகா வடிவா இருக்குது. இப்ப எல்லாரும் இங்க முருகை கண்டு வச்சா பிரயோசனம் இல்லையென்று சொல்லினா நீங்க என்ன நோக்கத்தோட இதை வச்சு ஒவ்வொரு வருஷம் வச்சு கொண்டே வாரீங்க? நான் இது என்னன்னா முதல் தொடக்கத்துல சும்மா நட்டேனாங்க, தோட்டத்துல நட்டேனாங்க கோழியங்க ஹவுஸுக்குள்ள. பெரிய மரமா இருந்து ஒரு தொகை கிலோ கணக்குல வந்தது. அப்ப அதுக்கு பிறகு அந்த முருகன் மரம் வைக்கணும்னு ஆசை. அப்ப போலியங்க ஹவுஸ் இப்ப எங்களுக்கு இல்ல. அப்ப அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷம் ஒரு தோட்டம் எடுத்ததெல்லாம் கஷ்டம், எங்க கஷ்டம் பாப்பம் கிடைச்சா கிட்ட கிடைச்சதுன்னா எல்லா விதையும் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்தியாவில இருந்து. ஆனா எல்லாத்தையும் பாப்போம் இந்த வருஷம் தோட்டம் தான் இருக்கிறோம். இதை நீங்கள் சமருக்கு நட்டு எடுத்து இலையில எடுக்கிறீங்கள், விண்டருக்கு பாதுகாக்கிறீங்களா அல்லது என்ன செய்வீங்க? விண்டருக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சா அது பட்டு போயிடும். அது அவ்வளவுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு பிரயோசனம் இல்ல. சமருக்கு நாங்க நடையக்க நிறைய இலை வரையக்க நாங்க ஒவ்வொரு நாளும் புடுங்கி அந்த வச்சு சமைச்சு சாப்பிடிக்க சரி. அடுத்த வருஷமும் திரும்ப முருகன் மரத்தின் கொட்டதானே அவ்வளவு விலை இல்ல. அப்ப அங்க இருந்து எடுத்துட்டு திரும்பவும் அடுத்த சமருக்கு நட்டு அந்த இலையை புடுங்கிட்டு வந்து பட விட்டாம பரவாயில்ல. கொண்டு வச்சா வந்து வீட்டுக்கு அது சுவாத்தி எங்களுக்கு நல்ல அன்பர்களே கேட்டிருப்பீங்க. அந்த அகத்தியில வரையும் முருங்கையில வரையும் சாப்பிட்ட டேஸ்ட் தான் அது ஒவ்வொரு வருஷமும் அக்காவை தூண்டுது வச்சு எடுக்கிறதுக்கு. நீங்களும் அப்படி வச்சு எடுக்கலாம். இப்ப சில பேர் உங்களுக்கு வீட்டுல அந்த பக்குவம் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பாதுகாக்கிற பக்குவம் பெரிய சாடிகள்ல வச்சு இப்ப வெளியில இவ்வளவு வைக்க ஒரு 2 கண்டையாவது பாதுகாத்து பக்குவத்தை பிடிச்சால் நீங்க மற்றதை பாதுகாக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் போடுறது பெரிய காசு இல்லையண்டேக்குல நேரத்துக்கு இப்படி போட்டா நீங்க இலைய பாவிக்கலாம். இந்த முருங்கை மரம் வளர்ந்து வரைக்குள்ள கவனிங்கோ, சில நேரங்கள்ல பக்கண்டு ஒரே நேர் இதா வளரும். சில நேரங்கள்ல ஒரு இது வந்தோன்னா ஸ்டொப் பண்ணி எங்கேயாவது இடையில கட்டு வருது என்றால் நீங்க மேல் குறுத்து அப்படி ஒரு அளவில வெட்டி விட்டா கீழ் கட்டு கூடவே இருக்கும். அப்ப கீழே நிறைய கட்டு வந்து நிறைய இலைகள்ல நீங்க பறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இதுல பக்கத்துல பாக்குறீங்க தேசி, பார்க்கவே நாங்க ஊர்கள்ல இருக்கேக்க வீட்டுல இருந்த தேசியாத்தான் இருக்குது. இது எங்க வாங்கினீங்க? இது மற்றது தேசிக்கா எவ்வளவு காலமா இதுல இருக்கு? இது இப்ப ஒரு 3-4 வருஷமா இருக்குது இந்த மரம். காய் போன சமருக்கு காய்ச்சி இருந்தது, அப்படியே இப்ப வரையும் இருக்குது. அது பழுத்து வரும் மட்டும் விண்டருக்கு அப்படியே இருந்துட்டு சமர் வரைக்கும் தான் இந்த மஞ்சள் திரும்ப வருது. இதுக்கு இப்ப சின்ன சாடிகள்ல வச்சிருக்கிறீங்க, ஏதாவது இப்ப விண்டருக்கு மருந்துகள் அல்லது உரங்கள் போடணும் இல்ல? விண்டருக்கு ஒண்ணும் போடுறது இல்ல. இப்ப சமருக்குண்டா இதுக்கு என்ன போடுவீங்க உரமா? சமருக்கு மண் மாத்திட்டு வெளியில டெராசாவில வச்சுட்டு வேற ஏதாவது அந்த குதிரை சாணம் அதுகளை கலந்து கொம்போஸ்டோட கலந்து பிறகு திரும்ப விண்டருக்கு கொண்டு வைக்க புது மண் மாத்திட்டு திரும்ப உள்ளுக்க போயிருந்தேன். மற்றது இது எங்க வாங்கினீங்க? இது நாங்கள் லிடில்ல தான் வாங்கினாங்க. லிடில்ல சூப்பர் மார்க்கெட்டுகள்ல கூடுதலா வருது. அதை விட இன்னொன்று வருது, சின்ன சின்ன குட்டி பழமா இருக்குது. நான் காட்டுவேன். அந்த குட்டி பழம் அது சிட்ரூஸ் தான் எழுதி இருக்குது, புளி. அது நான் நினைக்கிறேன் சோவுக்கு நீங்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வெளியில வைக்கலாமோ தெரியாது, சோவுக்கு வைக்கிறது என்ன வெளியில அதுவும் வைக்கிறேன். வெளியில வச்சு எடுத்து விண்டருக்குள்ளுக்க வைப்பீங்க. அதோட அக்கா கத்தரி விதை மிளகாய் விதை போட்டிருக்கிறா. அது எப்படி என்று பாருங்க. அதுக்கு தனித்துவமா இப்படித்தான் வேணுமண்டி இல்லையா? அது இப்படியே தூரதானே, இது ஒவ்வொரு கொட்டையா தானே இருக்கும். அது தூரபடியா இதன்றபடியா இங்க இருக்கு. இதுல அதை புடுங்கி இதுக்குள்ள நடவணும். இதுக்குள்ள நடுவீங்க. இது இப்ப வச்சு எவ்வளவு நாள் இந்த மிளகாய் விதை? இது எல்லாமே 2 கிழமை தான். 2 கிழமை. அப்ப நீங்க இன்னும் 2 கிழமையால சாடி மாத்தலாம். நான் நோமலா முதலே நான் மிளகாய் விதைக்கு சொல்லி இருந்தேன், நீங்க விதை இப்படி ஒன்றுக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா அதை முதல் தரம் சாடி மாத்துறது 1 மாதம். கருவேப்பிலை கொட்டை அது இன்னும் முளைக்கல, கொஞ்சம் நாள் செல்லுமென்னு சொல்லினோம். 2 கிழமை ஆச்சு. அதே நேரத்துல இங்காலே கத்தரி விதை போட்டிருக்கிறோம். அதுவுமே அதே மாதிரி தான். கொஞ்சம் மிளகண்டு கத்தரிக்கை விட கொஞ்சம் மிளகண்டு கொஞ்சம் கெரியா முளைக்கும். கத்தரிக்கண்டு கொஞ்சம் கூடின கவனம் எடுக்கணும். அதுக்குமே நீங்க இப்படி சாடி மாத்தி பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சாடி மாத்திட்டு 5ஆம் மாதம் நடுப்பகுதியில நீங்க வெளியில நடலாம். இதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க?
இதுக்கு தக்காளியா? இது தக்காளி 2-3 இனம் தக்காளி. மற்றது அது வந்து என்னது இவர் தான் அது நட்டவர் இருக்கு. இது கொஞ்ச காலமோ அப்ப போட்டு? இது இப்ப 3 நாள் அப்படி 3 நாள். நார்மலா 2 கிழமையா இந்த பதத்துக்கு வந்துடும். என்ன சுரக்காய், நீத்து பூசணி, சுரக்காய், நீத்து பூசணி, இது வெண்டிக்காய் கொட்டை. வெண்டி உங்களுக்கு இதுக்கு முதல் வச்சிருக்கிறீங்களா? வந்திருக்கா காயல் எல்லாம்? ஆனா அது இந்தியாவில இருந்து எடுக்கிறபடியா அது இந்திய இனம். சின்ன கண்டா தான் வரும். 2-3 கணக்க காய்க்காது. சின்ன சின்ன வெண்டிக்காய் தான் காய்க்கும். ஏசிய கடையில இருக்க அந்த வெண்டி தான் இந்த அந்த இனம் தான். ஆனா சிலோன் வெண்டிக்காய் தான் அந்த பெருசு இவ்வளவு இருக்கும். இந்த ஒரு மரமாவும் போகும். மரமா தான் வரும் நட்டா. ஆனா நிறைய அவ்வளவுக்கு காய்க்காது. சரி சும்மா நட்டு பார்ப்போம். அப்ப எல்லா விதையுமே நீங்கள் இதுக்குள்ள வச்சிருக்கிறது இந்தியாவில இருந்து எடுத்த விதைகள் தானோ? விதை காட்டுறேன். ஓகே. இதுல புடலங்க, அதாவது இந்தியாவில இருந்து எடுப்பிச்ச விதைகளை தான் காட்டுறா. ஒரு சாதி அந்த அவரைக்காய் என்ன இங்க ஏப்சன் மாதிரி வரும். அதுதான் நீத்து பூசணிக்காயா? நீத்து பூசணிக்காய். இது நீத்து பூசணிக்காய். இதுதான் அந்த வெண்டி கட்டை இனம் என்று சொல்லி சொன்னீங்கள. சின்ன காயா இருக்கும். ஆனால் இந்த வெண்டிக்காய் அன்பர்களே கூடுதலாக நீங்க 5ஆம் மாதம் வெளியில வெயில் 10 ஆண்டு சொல்லி அறிஞ்சிருக்கிறேன். 6ஆம் மாதம் கொண்டு போய் நட்டாத்தான் 6, 7, 8 ஆண்டு. அது மட்டும் வீட்டுக்குள்ள நீங்க ஓரளவு வடிவா வச்சு பராமரிச்சுட்டு பலப்படுத்திட்டு நட்டா இலையெல்லாம் வந்து அங்கால நடவணும். மற்ற மரம் நடுமா போய் அவசரப்பட்டு மே ஜூன் அப்படிதான் இதை கொண்டு ஜூன் தானா நட சொல்லி இன்னும் 2-3 பேருட்ட அந்த ஏப்சன் இனம் தான் அந்த பச்சை கொட்டைகள். அப்ப இப்ப அக்கா இந்தியாவில இருந்துதான் விதைகள் எடுத்து இப்படி இதன்றோம். மிளகாய் விதை இங்க வாங்கியும் கருவேப்பமில்ல. ஆனா இது பழுதாக இல்லையென்று வடிவா முளைக்குமா தெரியல. அங்க இருந்து வந்தது நீ நட்டு பார்த்தாதான் தெரியும். நட்டது முளைக்கல என்னன்னு தெரியாது. இதெல்லாம் கருவேப்பம் இல்ல. ஊற விட்ட நீங்கள்? ஊற விட்டுதான் அகத்தி எல்லாமே அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஊற விடுறீங்க? ஒரு நாள் 24 மணித்தியாலமா 12 மணித்தியாலமா? பகல் வந்து ஒரு நாள் மத்தியானம் வந்து ஊற போட்டேன். நான் அடுத்த நாள் மத்தியானம் நட்டேன் நீங்க. ஓகே சரியா. 12 மணித்தியாலம் வித ஊற விட்டுட்டு நீங்க நடுங்கோ. நட்டிதென்றால் நேரத்தை தாமதிக்காதீங்கோ. இப்ப 4ஆம் மாதம் ஆக போகுது. அதாவது 3ஆம் மாதம் கடைசியா நெருங்குறபடியா இடக்கிட நல்ல வெயில் வருது. ஆனா வெளியல்ல நீங்கள் இந்த முளைச்சு வருது என்றுட்டு வெயில் காட்டுறதுக்காக பக்கண்டு வெளியில நேரடிய வெயில கொண்டு போனோம்னா கொண்டு போக கூடாது. அதுகளுக்கு இது வந்து ஆசிய மரக்கறிகள் தானே. நல்ல வெயில் வச்சோன்னா கருகி போயிடும். மற்றது நெல்லா வந்தா போல மெதுவா தான் கொண்டு போகணும். வெளியில நிழலுக்குள்ள வச்சுட்டு அப்படி கொண்டு போக வேணும். மற்றது இதுக்கு மண், இப்ப நெல்ல கேள்வி அடுத்ததும் அன்பர்கள் கேட்கறது, எந்த மண்ணை நீங்க பாவிக்கிறீங்க? இது வந்து அந்த 20-40 லிட்டர் 20 கிலோ அந்த மண், அந்த புளுமனையோட பூக்கள் இதுக்களை கண்டு போட்டது. இதுல நீங்க வாங்குறது அவ பெரிய சாக்கில தான் வாங்கி இருக்கிறோம். அதாவது முளைக்க போடுறது கண்டு போடுறது அந்த மரத்தையே தான் அந்த தேசிக்காய் எல்லா பூக்களும் எல்லாத்துக்கும் அதே தான் பாவிக்கணும். அதை நீங்கள் அந்த 2 மண்ணையுமே மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். அதாவது புளூமனுக்கு போடுற பூக்களுக்கு போடுறதும் மரக்கறிகளுக்கு உண்டாக்குறதுக்கு போடுறதையும் 2யும் சரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க போடலாம். அதைத்தான் வீட்டுக்குள்ள வைக்கிற மட்ட சாடியில உள்ள வைக்கிற இதுக்கும் அதைத்தான் போட்டு கொண்டு வர்றா. 40 லிட்டர் அப்ப எல்லாத்துக்கும் மாத்தி விட காணும். எல்லாத்துக்கும் அதே. இப்ப நாங்கள் பப்பாசி பார்க்க போறோம். போன வருஷம் உங்களுக்கு பப்பாசிக்கு அக்கா விட்ட காட்டினா அந்த பப்பாசி எந்த நிலைமையில இருக்கான்னு பார்க்க போறோம். பப்பாசி கண்டு பாருங்க. இது ஒரு வருஷம் போன சம்மருக்கு வந்தது. இது வந்து 3 வருஷம் ஆயிட்டு. 3 வருஷம் கண்டு. அப்ப 3 வருஷம் கண்டு இப்படியே தூக்கி சமருக்கு வெளியில வைக்கிறீங்க, விண்டருக்கு தூக்கி உள்ளக்க வைக்கிறீங்க. அப்ப இலியல் எல்லாம் இப்ப இந்த இலியல் பழத்து விழுந்ததா அல்லது பழத்து விழுந்ததா? நான் மேலே உஷாரா நிக்கிறேன். அப்ப இப்ப காய்க்கு மட்டும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, இந்த பப்பாசி காய்ச்சா உண்மையில நான் எப்படியும் உங்களுக்கு அறிய தருவேன். ஏன்னு சொன்னா நம்பி நீங்க வளர்க்கலாம். அந்த அடி பெருத்து இங்க போக மட்டும் இருக்குது. மற்றது பூச்சி வராத கேப்பீங்க அன்பர்களே. அக்கா என்ன செய்யறா இங்க பாருங்க. அந்த பூச்சி கையில
இதன்றதுக்கு ஒட்டுறதுக்கு அதை வச்சிருக்கிறா. அப்ப அதுல போகும். ஆனா பப்பாசிக்கு பெரிய அளவுல பூச்சி இருக்கே இல்ல. தண்ணி விண்டருக்கு விடையக்க அந்த கொசுவுக்கு தான் அந்த இது வச்சிருக்கிறீங்க. பூச்சி வர்றதுல அந்த கொசு வருது அந்த மண்ணுக்கு. நீங்க தண்ணி நடுவில் விட ஈரலிப்போட கலந்து நல்லா காய விட்டு தான் விட வேணும். மற்றது அந்த மண்ணை வாங்கினோன்னு நாங்கள் உள்ளுக்கு போடுறதுக்காம் உடனே பாவிக்கப்படாதாம். இப்ப சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மண் சாக்க வாங்கினால் 1 வருஷத்துக்கு வெளி குளிர்பட வைக்கணும். குளிர்பட வச்சுட்டு அந்த பெரிய பெரிய தோட்டக்காரன் நான் காட்டி இருக்கிறேன் உங்களுக்கு. அந்த வெளி ஃப்ரோஸ் எல்லாம் பட்டிதண்டா அதுல உள்ள பூச்சித்தன்மைகள் முட்டைகள் ஒன்றும் இருக்காதுண்டு. அதுக்கப்புறம் பாவிக்கல இந்த பூச்சித்தன்மை வராது. இப்ப நீங்க நேரடியா வாங்கினோன்னு இப்ப நாங்க வெளியில பாவிக்கிறோன்னு தானே வாங்குறோம். ஆனா இது மண்ணில இருந்து வர பூச்சியிலேயே இது தண்ணி நடுவில் விட அந்த எல்லா பூக்களுக்கும் தான் அதற்கா அந்த மண்ணில முட்டைகள் இருக்குமா. அந்த இது தண்ணி பட்டோன்னு உருவாகி வருது. நீங்க வெளியில ஒருக்கா ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படி வராதான். மற்றது மழை தண்ணி உங்களுக்கு சேகரிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த மழை தண்ணியே கூட கொஞ்சம் கொஞ்சமா பாவிக்கலாம். அதை விட இங்க துளசி, குரோட்டன்ஸ், கள்ளி, நாகதாளி, இதுவும் ஒரு விதமான நாகதாளி இருக்கு. கூட பட்டுட்டு அப்படி வச்சிருக்கு. இந்த இத கூட என்ன துளசிய கூட நீங்க கவனிக்கலாம். இப்ப அக்கா இப்படி விட்டுருக்குறான். இந்த பூக்களை எல்லாம் இதுல அப்படியே வெட்டி ஒன்று காஞ்சதுகளை வெட்டி போடணும். மற்றது இடக்கடை இந்த கட்டுகளை முத்தின கட்டு சிவப்பா வந்துடும். அதை வெட்டி தண்ணிக்குள்ள வச்சிங்கன்னா ஒரு 4 நாள்ல வேர் வச்சிருவார். அதை நெல்லா வளர விட்டுட்டு நீங்க புதுக்க உருவாக்கலாம். நீங்க சமர் வருதுன்னு சொன்னா இப்படி சாடியில உள்ளதை வெளியில கொண்டு போய் வச்சு நீங்க வெளி நிலத்துல வச்சு வடிவா பராமரிச்சா நல்ல கூடலா வரும். விண்டர் நேரம் வரப்போகுதுன்னு சொன்னா அதுல 2-3 கொப்பை வெட்டி தண்ணிக்குள்ள வச்சு உருவாக்கிட்டு உள்ளுக்க வைக்கலாம். ஒவ்வொரு வருஷம் அப்படி செய்யலாம். நீங்க வெளியில கொண்டு போய் வைக்க நிறைய இலையடை இதுல எடுத்துக்கொள்ளுவீங்க. உங்களுக்கு மருத்துவ தன்மையாயும் அமையும். அந்த துளசி சம்பலா சாப்பிடலாம், டீ போட்டு குடிக்கலாம். தடிமன், சளி, அஸ்மா, அலர்ஜிகளுக்கு ஒரு சிறந்த இலை இந்த துளசி. இதுல நீங்க பாக்குறது கற்பூரவள்ளி. அக்கா எவ்வளவு தூரம் இந்த வளைஞ்சு தொங்கி கொண்டிருக்குது விட்டுருக்குறா. இப்ப சமருக்கு தான் வெட்டி தண்ணிக்குள்ள வைக்க போறதா இருக்கிறா. இதுக்குமே நிறைய மருத்துவத்தன்மை, கல்சியம் நிறைய இதுல எல்லாம் இருக்குது. நீங்க பாவிக்கலாம். டீயா மட்டும் இல்ல, இதுல சம்பல்ல அரைச்சு கூட நீங்க சாப்பிடலாம். இலையில ஒன்றும் வேஸ்ட் ஆக தேவையில்லை. 2 கற்பூரவள்ளியிலையும் 2 கராம்பும் வச்சு மடிச்சு போட்டு சாப்பிட்டா சளி போகும். உண்மைதான், சளி போகும். அதை விட சும்மா நாளாந்தமே சும்மா பானுக்குள்ள நான் அடிக்கடி சொல்றது, பானுக்குள்ள பட்டர் இது பூசி போட்டு இந்த சலாட்டில இங்க தேவைக்கிற அந்த இல எந்த மருந்தடிச்சு எப்படி எல்லாம் வளர்க்க பண்றதுக்கு இது நீங்க வீட்டுல வச்சிருந்தா நல்ல இலையில ஒரு 3-4 இலைய அப்படி அடுக்கி போட்டு இந்த பழகத்தானே அது பார்க்க பிடிக்கும். பழக அது டேஸ்ட் பிடிவர்ற டேஸ்ட் தெரியும். அது அப்படித்தான். அதை பாசிட்டிவா நெஞ்சுக்கொண்டு சாப்பிட மாட்டா. இன்னும் எனக்கு நிறைய விருப்பம். அது நெடுக சாப்பிடுறேன் நான். அதே வந்தாதான் வருவேன். இது குறுத்தா இப்ப நீங்க இந்த குறுத்து வருதுண்டா 4-5 இலையோட சேர்த்து அப்படியே தண்டோட குறுத்து பிஞ்சா இருக்கும். அப்படியே முறிச்சு அப்படியே வச்சு சாப்பிடலாம். நாங்கள் பலாக்கன்று பார்க்க போறோம். போன முறை நான் காட்டேக்கலையே அக்கா விட்டு ஒரு இம்பிட்டு சின்ன கண்டா நின்றது. இப்ப பாருங்க எம்பிட்டு பெரிய கண்டண்டு, பெரிய கண்டா நிக்குது. இதுதான் பலாக்கண்டு. ஆனா நம்ப இல்லாம கிடக்குது. இது எல்லாம் அதுதானே வேற இனமோ இல்ல, பிலாப்பழம் சாப்பிட விதையில இருந்து வந்தது. இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்திருக்கிறா பாருங்க. சாடிக்குள்ள ஃபுல்லா மண்ணும் இல்ல. இவ்வளவு தூரம் தான். விண்டருக்கு பசலே ஒன்றும் இல்ல. சும்மா காய விட்டு சொட்டு தண்ணி பாப்பன். நீங்களும் இப்படி வாங்கல பலாக்கொட்டை கிடைக்கலையோ அப்படி போட்டு கண்டா உருவாக்கலாம். இப்படி பச்சையா வீட்டுல நிக்கல வீட்டுக்கு ஒரு குளிர்ச்சியும் சந்தோஷமும். உண்மையில நிறைய கெட்டுகள் வைக்குது. அதைத்தான் கவனியுங்கோ. நீங்க மரங்கள் வளர்க்கல கூட கெட்டுகள் வர்ற மாதிரி மேல கட் பண்ணி விட்டால் அடி கொஞ்சம் பலமா வரும்.
இது கறிவேப்பிலை கண்டு இதுல பாக்குறீங்க. இப்ப கொஞ்சம் அந்த விண்டர் வந்து மாறி இதண்டைக்குல இலையல் கொட்டுப்பட்டு இனி தழைச்சு வரும். மற்றது இதுல பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு இந்த ஒட்டுறது அந்த பூச்சிகள் வந்து இதுல ஒட்டி பிடிக்கும். இப்படி அந்த டேப்பு ஒட்டி இருக்கு. மற்றபடி இதுக்கு என்ன பக்குவம் நீங்க செய்யறீங்க? கறிவேப்பிலை அரிசி கலவின தண்ணி மட்டும்தான். அரிசி கழுவின தண்ணி, அரிசி கலவினது உளுந்து கலவின தண்ணி கொண்டு வந்து விடுறேன் நான். மோர் இடக்கிட கரைச்சு போட்டு கொண்டு வந்து விட்டேன் நான். மற்றபடி போன முறை சொல்லி இருந்தேன் நீங்கள் அந்த தயிர்கள் இதுகள் காய்தண்டைக்குல நல்ல செழிப்பா இருந்தது. ஒருக்கா விண்டர் வரைக்கும் ஒரு சொக்கடிச்ச மாதிரி ஒருக்கா கொட்டுப்பட்டு வர்ற. மற்றபடி உங்களுக்கு பூச்சி தொல்லை இல்லை? இது ஒட்டினபடியால அல்லது இல்ல பூச்சி நோமலா வாரது இந்த வருஷம் வரையில என்னன்னு தெரியாது. இது அழுக்கனவன் பிடிச்சு பட்டு படுற மாதிரி தான் இருக்கிறது. இந்த முறை அப்படியே நிக்கிறார். இந்த வருஷம் மட்டும் பூச்சி அழுக்கனவன் வரையில. இது வச்சிருந்தபடியினால் அப்படி இருக்குமான்னு நினைக்கிறீங்களோ? இல்ல இருக்கலாம். என்ன ஆனா இப்ப இந்த முறை வரையில்லைன்னு சொல்றோம். ஆனா அதே நேரத்துல இதுவும் ஒட்டி இருக்கிறபடியா சிலதுகள் கொஞ்சம் வந்து ஒட்டுப்பட்டு இருக்குது. இதுகள் கூடத்தான் இருக்க பரவுறது. என்ன அதே நேரம் தான் நான் வேப்பமில கண்டு ஒரு இடத்துல காட்டியிருந்தேன். ஒரு வீட்டை கேள்ல ருபாக்காவிட்ட காட்டியிருந்தேன். முகட்டுல முட்டுற அளவு பெருசு. அவவுமே அந்த பூச்சி ஒட்டுறது ஒன்று வச்சிருக்கான். மற்றபடி பூச்சிக்கு ஒன்றும் இல்ல இதண்டு. அப்ப அது கூடவே நீங்கள் கேட்டிருந்தீங்க வீட்டுக்குள்ள வைக்க பூச்சி வருது, மண்ணுக்குள்ள பூச்சி இருக்குதுன்னு சொல்லி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது மண்ணை ஒரு வருஷம் வெளியில குளிர்பட வச்ச மண்ணை வீட்டுக்குள்ள பாவிக்கிறத ஒருக்கா பாவிச்சு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது வேப்பங்கண்டு அக்காவும் வச்சிருக்கிறா. பயந்தா முளைக்குமோ முளைக்காதோ என்று சொல்லி. ஆனால் எல்லாமே குறுத்து வருது. கட்டாயமாக முளைச்சு கொண்டுதான் வர்றார். இவன் நல்ல வெயில் சூரிய வெளிச்சம் படுது கண்டேகில. இது வரும். இது மருத்துவ குணம் நிறைஞ்சது. மற்றது சுவாத்தியத்துக்கும் நல்லது. வேம்பு பாக்குறீங்கள். பழத்தை பார்க்க வடிவா இருக்கு. பழத்தை பார்க்க வடிவா இருக்குன்ட்டு அக்கா வாங்கிட்டா. இங்கத்தே சூப்பர் மார்க்கெட் வழியா இந்த நேரங்கள் நீங்க வாங்கலாம். ஆனா இது இன்னும் வெளியிலே ஒரு தரம் டைரக்டா இந்த கண்ட நடை இல்ல. சோவுக்கு அதாவது இந்த கண்டு புளிப்பு தன்மை இருக்கு, நல்ல இனிப்பு இல்ல. இத நீங்க புளியா கூட பாவிக்கலாம். என்ன நாங்க புளிக்கிறேன் புளி விடலாம். சிட்ரஸ் தான் அதனால வாங்குவோம் தான் பழுத்துட்டு. இது புளிப்பு தேசிக்காய் புளியா நீங்க பாவிக்கலாம். மற்றது பார்வைக்கு நல்ல வடிவாயே இருக்குது. சோவு கண்டு தான் இது. இந்த சோவுக்கு தான் இந்த கண்டு பாக்குறாங்க. பூக்குற மாதிரி தெரியல, பூவானதா தெரியல. ஆனா இது முதல் வந்த பழம் வாங்க இருந்ததா அல்லது வாங்கேம் இருந்தது. இப்படி வந்தான்னு தெரியாது. நாங்க இந்த விண்டருக்குள்ளுக்கு கொண்டு வந்து வைக்க இருந்த மாதிரி அப்படியே இருக்குது. தேசிக்காய் கண்டையும் பார்த்திருந்தேன். போன வருஷம் காய்ச்ச காய் தான். ஆனா அந்த இல்லையா பழக்குதுன்னு சொல்லி இருந்தீங்க. இல்லையே பாருங்க, இது உண்மையா அந்த தேசிக்காய் ஊர்ல தேசிக்காய் மாதிரி இருக்கு. அந்த இனம்தானே இனண்டே அப்படியே வருது. இப்ப இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்திருக்கிறீங்கள் என்னென்ன மாதிரி. அந்த பலா கண்டுதான் எனக்கு பார்க்கவே ஒரு திகைப்பா இருக்கு. உண்மையில அடி நல்ல பெலமா வருது, இலையில நல்ல இதா வருது. பாப்போம் அது எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் காய்க்குமா சாத்தியமா என்று சொல்லி. ஒவ்வொரு வீட்டுக்கும் சில இந்த சுவாத்தியம் அமைஞ்சதுன்னு சொன்னா இந்த கண்டுகள் எல்லாம் நல்லா வரும். மற்றது இவ்வளவு நேரமும் நான் விதியல் போட்டிருந்தது காட்டியிருந்தேன். கண்டுகள் என்னென்ன வச்சிருக்கிறீங்கள் என்றெல்லாம் காட்டியிருந்தேன். மற்றது இன்னும் வேறு என்ன நீங்கள் பிளான் பண்ணி இருக்கிறீங்கள் நடுறதுக்கு தோட்டங்கள்ல? பைத்தங்கொட்டை, மற்றது இந்த பாவக்காய் கொட்டை, புடலங்கொட்டை. அதுகள் இப்பதான் முளைக்கல. இன்னும் விதியல் நட்டு இருக்கு. இன்னும் முளைச்சு வர இல்ல. எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் நட்டு நடுறது. என்ன இடம்தான் பிரச்சனை. இப்ப எல்லாருக்கும் உண்மையில ஒன்று வரவேற்கத்தக்கது. மற்றது அன்பு மக்களுக்கு நன்றியேன்னு சொல்றேன். பார்த்து இந்த காணொலிகளை உங்களோட ஊக்கத்துக்கும் உண்மையில நான் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். வீணா நேரத்தை ஒரு பிரயோசனம் இல்லாததுக்கு செலவழிக்கிறத விட இப்படி நீங்கள் பயிரிட்டு நீங்களா எடுத்து சாப்பிடும் போது நிறைய அதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், சத்தும் கூட, ஆரோக்கியமும் கூட. இந்த மற்றது சவுச்சோக்காயை பற்றி திரும்பவும் சொல்றேன். பார்க்கிற அன்பர்கள் நீங்கள் இப்பவுமே நீங்கள் அந்த காயை மரக்கறி கடைகள் தமிழ்
தமிழர்கள் விற்கிற மரக்கறி கடையோ அல்லது சீனா கடையிலையோ வாங்கி அதை இப்பவே சும்மா நோமலா வைக்கவே அது முளை வரும். முளை வச்சதுல இருந்து 5ஆம் மாதம் நீங்க வெளியில நடப்பாருங்க, நிறைய காய்களை தருது. இப்ப எங்கட தமிழ் மக்கள்கிட்ட அதை சொல்லிச்சுன்னா ஒரு கண்டு 100 காய்க்கு குறையாம காய்ச்சிருக்குது. ஆனா ஜெர்மன்கார நாட்டவர்கிட்ட அவைகள் ஒரு பெரிய காணிக்கு இல்ல, நிறைய குப்பைகள் எல்லாம் போட்டு நல்ல சத்துள்ள இடத்துல வச்சிருக்கணும். அது ஒரு மரம் 280 காயை தந்திருக்கன்னு சொல்லி காட்டியே இருக்கணும். அந்த காய் அது உங்களாலே முடியும் இருக்கிற இடத்துல. மற்றது ஒரு பாகல் கொடி பைத்தங்கொடி வந்த மாதிரி தான் அந்த இலியல் விட்டு கொண்டு வரும். ஆகம் கூடலா பயப்பட தேவையில்லை. இப்ப இது சுரக்க கூட கொடி விட்டு இடத்தை பிடிக்கும். இது பெரிய அளவில் இடத்தை பிடிக்காது. பொருள் இடமெல்லாம் கொடியில் விட இந்த காயல் தான் கூட. மற்ற இந்த காயல்ல கூடுதலா அந்த ட்வின்ஸ் ரெட்டை காயலா காய்க்கிற தன்மை கூட. நான் போன இடங்கள்ல மரங்கள்ல ரெட்டை அல்லது 3ஆ காய்க்கிற சேர்ந்து அது கூட. அது இந்த இலை கூட நீங்க வறுக்கலாம். இது அந்த இலையும் வறுக்கலாம். சீனி வருத்தம் சக்கரை வியாதி உள்ளவைக்கு அந்த இலியல் வறுத்து சாப்பிடுறதால அது பிரயோசனம் என்று சொல்லி அதையும் அறிஞன். உங்களுக்கு வசதி என்று சொன்னால் அதை விட்டுறாதேங்கோ, கட்டாயம் அதை செய்து சாப்பிடுங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் என்னோட ஒத்துழைப்பு தந்து அன்பர்களுக்காக இதை காட்டணும் என்று ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒத்துழைச்ச சுயக்காவுக்கு மிக்க நன்றி. நன்றி, உங்களுக்கு நன்றி. இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி அன்பர்களே, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.